வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு யானையின் நற்செயல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் இணைந்து வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு யானை இருந்தது. ஆனால் அந்த யானை மிகவும் நல்லது. மற்ற விலங்குகள் எல்லாம் அப்படியல்ல. யானையை இகழ்ந்தும் வெறுத்தும் நடந்து கொண்டன. இதெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கிறது? நல்லது செய்ய தெரிந்தால் போதுமா என்கிறவாறே யாரும் அதை நண்பனாக கருதவில்லை. ஆனால் யானை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் எப்போதும் அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. அதனால் பெரியவர்கள் சிலர் அதை மதித்து கவனித்தனர். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய தீ பிடித்து விட்டது. அனைவரும் அலறினார்கள். சில விலங்குகள் காட்டுக்குள் மாட்டிக்கொண்டன. யாரும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்பினர். அந்த சமயத்தில் யானை எதையும் எதிர்பார்க்காமல் தன் பெரிய தும்பிக்கையை கொண்டு அடிக்கடி நீர் எடுத்து வந்து தீயை அணைக்கத் தொடங்கியது. சிறு விலங்குகளை தன் முதுகில் ஏற்றி கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது. அதற்குள் வன அதிகாரிகள் காட்டில் தீ பரவுவதைக் கண்டு தீயணைப்பு வீரர்களை கொண்டு தீயை முழுவதுமாக அணைத்தனர். தீ அணைந்துவிட்ட பிறகு எல்லா விலங்குகளும் யானையின் நற்பணியை பார்த்து நன்றி கூறினர். அதிகாரம் பேசுவதால் வருவதில்லை, செயல்தான் உண்மையானவை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதற்கு பிறகு யாரும் அந்த யானையை இகழவில்லை. எல்லோரும் அதனை மிகவும் மதிக்கத் தொடங்கினர். வாயால் பேசாதவர்களும் செயலில் பேசும் சாதனையாளர்கள். நம்பிக்கையும் செயல் வீரமும் உள்ளவர்களே உண்மையான வெற்றியை அடைவார்கள். யானையின் நற்செயல் அதற்கு நிறைய நண்பர்களை தேடி தந்துவிட்டன. ஆபத்தில் உதவும் நண்பனே சிறந்த நண்பன். முடிவுற்றது. இரண்டாம் கதை. தலைப்பு தந்திர நரி. ஒரு காட்டில் நரி மிகவும் புத்திசாலி, ஆனால் சற்றே தந்திரமானதாக இருந்தது. அதே காட்டில் ஒரு ஆமை இருந்தது. நரி எப்போதும் வேறு விலங்குகளை ஏமாற்றிதான் உணவு வாங்க முயலும். ஆனால் ஆமையோ மெதுவாக நடந்தாலும் நேர்மையாக வாழ்ந்தது. ஒரு நாள் நரி ஒரு தண்ணீர் கிணற்றில் விழுந்து மாட்டிக்கொண்டது. அது வெளியே வர முடியாமல் அலற ஆரம்பித்தது. எல்லா விலங்குகளும் அதை பார்த்தனர். ஆனால் யாரும் உதவாமல் சென்றனர். ஏனென்றால் அது ஏமாற்றும் பழக்கம் கொண்டது என்பதால். அப்போது ஆமை வந்தது. ஆமையிடம் நரி கெஞ்சியது, என்னை காப்பாற்று என்று. அதற்கு ஆமை, நீ உன் ஏமாற்று வேலையை நிறுத்த வேண்டும். அப்படி செய்ய சம்மதித்தால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றது. நரியும் ஒப்புக்கொண்டது. உடனே ஆமை மெதுவாக கிணற்றருகே சென்று ஒரு நெடிய கொடியை தன் மேல் கட்டி உள்ளே வீசியது. நரி கொடியை பிடித்து மேலே ஏறியது. நரி வெளியே வந்ததும் ஆமைக்கு நன்றி கூறியது. ஆமையை பார்த்து நரி, நீ எப்போதும் மெதுவாக இருந்தாலும் இன்று என்னை காப்பாற்றியது நீதான். மிகவும் நன்றி நண்பா என்றது நரி. அதற்கு ஆமை சொன்னது, நீ தந்திரம் பயன்படுத்தி எல்லோரையும் ஏமாற்றினாலும் கடைசியில் உண்மையான நட்பு நேர்மைதான் நம்மை காப்பாற்றும். நேர்மையே வெற்றிக்கான சிறந்த வழி என்றது ஆமை. அந்த நாள் முதல் நரி தன் பழக்கத்தை மாற்றி நல்ல நட்புடன் வாழத் தொடங்கியது. தந்திரம் ஒரு நாள் நடக்கும், நேர்மை வாழ்க்கை முழுவதும் நம்மை உயர்த்தும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.